இது 119 வசனம் 68வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவரீர் நல்லவரும் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கவனிங்க, முதல்ல அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய பிரமாணத்தை கத்துக்க விரும்பணும். அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, கர்த்தர் நல்லவர் மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவர். சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா நல்லது செய்ய மாட்டாங்க. சில பேர் நல்லது செய்வாங்க, ஆனா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இது மனிதர்களுக்கு காணப்படுகிற ஒரு முரண்பாடு. ஆனால் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து முரண்பாடற்றவர். இயேசு கிறிஸ்து பட்சபாதம் இல்லாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நல்லவர், நன்மை செய்கிற தேவன். ஆமென். அவர் நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 23வது சங்கீதத்துல 6வது வசனம் தாவீது இப்படி சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உயிரோடு வாழ்கிற எல்லா நாட்களும் அவர் உங்களுக்கு நல்லவராக இருந்து உங்கள் வாழ்நாளெல்லாம் அவருடைய நன்மைகளை உங்களுக்கு பின்னாக அனுப்புகிறார். அவருடைய நன்மைகள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தாவீது சொல்றாங்க, அவன் நாட்கள்ல இவ்வளவு பைபிள் கிடையாது, இவ்வளவு பாஸ்டர்ஸ் கிடையாது, இவ்வளவு ஆலயங்கள்லாம் கிடையாதுங்க, அவன் கையில பைபிளே கிடையாதுங்க. அவன் தான் சொல்றான், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவருடைய நன்மை என்ன செய்கிறது, பின்தொடர்கிறது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அந்த தாவீது தன் வாழ்க்கையில ருசி பார்த்ததுனாலதான் அவன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்புறோம்னா, நல்லவர். சொல்லுங்க, நல்லவர், நன்மை செய்கிறவர். அவர் நன்மையான ஈவுகளை எல்லாம், பூரணமான வரங்களை எல்லாம் ஜோதிகளின் பிதா தயார் செய்து பூமிக்கு நம்மை நோக்கி அனுப்பி கொண்டே இருக்கிறாரா. அப்படிப்பட்ட தேவனு பிரமாணங்களை கற்றுக்கொள்ள பழகுங்கள். ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன், அதனால அவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன்னு சொல்லுகிறான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை அங்க இருக்கணும். சுற்றி இருக்கிற சூழல் எல்லாம் மனிதர்கள்ல நம்பிக்கை தாவீது சொல்ல அங்கே இருக்கிறது. கோலியாத்தை ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு எப்படி வந்தது என்றால், கர்த்தர் நல்லவர், அவருடைய நன்மை என்னை பின்தொடர்கிறது, அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த கோலியாத் எனக்கு முன்னே விழுவான் என்ற நம்பிக்கை. அங்க இருந்தவங்களும் சொன்னாங்க, பட்டயத்தை எடுத்துட்டு போ, ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, தலையை போட்டுக்கோ. ஒண்ணு வேணாம், கர்த்தர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவே முடியலங்க. கர்த்தரை நம்புற அந்த விசுவாசம், அந்த ஃபைட் பார்க்கவே முடியல. அவர் நல்லவர், அவரால் என் வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்ய முடியும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் எனக்கு நன்மை செஞ்சுட்டு என்னை விட்டுட்டு போறவர் கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு நல்லவரா இருந்துட்டு நல்லவர் மாதிரி நடிச்சுட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு போறவர் கிடையாது. அவர் என்னாலும் உங்களுக்கு நல்லவரும், அவர் என்னாலும் உங்களுக்கு நன்மை செய்கிறவரும், அவருடைய நன்மைகள் உங்கள் வாழ்நாளெல்லாம் பின்தொடர்கிறதுமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல உங்க வாழ்க்கையில அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்கும்படி உங்க நம்பிக்கை அவர் மேல வைங்க. தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவர், எனக்கு நன்மை செய்ய அவர் ஒருத்தரால தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ,
அப்பொழுது நீங்க பாக்கியவான்களா இந்த பூமியிலே மாறி விடுவீர்கள். ஆமென். அவரை தேட ஆரம்பிப்பீங்க, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பீங்க, அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பீங்க, அவருக்கு முதலிடம் கொடுப்பீங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அவரை முன்னெடுத்து வைப்பீங்க. கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார் அப்படின்னு நினைப்பீங்க. அப்பொழுது சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை, ஒரு சின்ன நன்மை கூட குறைபடாதபடி பூரணமான நன்மைகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கொடுப்பதற்கு அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறார். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் அப்படின்னா அவருடைய பிரமாணத்தை கத்துக்கணும். அவருடைய பிரமாணம் என்ன? அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்த சவுல் சாமுவேல் என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் கோலியாத் வந்த போது மிரண்டு போய் பயந்து இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுக்கவில்லை. சவுல் தனக்கென்று ஜெயஸ்தம்பம் கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தான். அதனாலதான் கோலியாத்தை பார்த்தா பயம் வருது. எதிரியை பார்த்தா பயம் வருதா? பிரச்சனைகளை பார்த்தா பயம் வருதா? போராட்டத்தை பார்த்தா பயம் வருதா? கர்த்தரை தேடணும்னு நினைக்கிறேன். எப்ப கர்த்தரை நீங்க தேட முதல்ல இடம் கொடுக்குறீங்களோ, முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, முன்னுரிமை கொடுக்குறீர்களுக்கோ, அப்பொழுது அவர் நல்லவர் என்பதை உங்க வாழ்நாள் முழுவதும் காட்டும்படி ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில குறைபடாதபடி அவர் உங்களுக்கு நன்மைகளாலே உங்கள் வாயை திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்கும்படி இயேசு சிலுவையிலே மரித்து 3 நாளிலே உங்களுக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்.